இணைந்திருக்கின்றோம் இன்றைய நாளுக்குரிய இன்றைய பத்திரிகைகளில் செய்தி பிரிவு பகுதியூடாக இன்றும் எங்களுடைய கைகளிலே யாழ் குடநாட்டிலிருந்து வெளியே இருக்கக்கூடிய வலம்புரி யாழ் தினக்குரல் உதயன் ஈழநாடு பத்திரிகைகள் கிடைக்கப்பட்டிருக்கின்றன. முதலிலே நாங்கள் வலம்புரி பத்திரிகையுடைய செய்திகளை பார்க்கலாம். தொற்று நோயாகியது சிறைச்சாலை கலவரம், இருவரை பலிகொண்ட குறிவிட்ட சிறை மோதல் என்கிற செய்தி. பெலன்சின சிறையில் கைதிகள் குழப்பம், 28 பேர் படுகாயம். மேசின் சிறையில் 11 பேருக்கு காயம், அதில் ஒருவர் மரணம். இவ்வாறு 3 இடங்களிலும் நேற்று சம்பவித்திருக்கின்ற விடயங்கள் இங்கே பதிவாகி இருக்கிறது. இருவரை பலிகொண்ட குறிவிட்ட சிறை மோதல், பெல்லன்சேன சிறையில் கைதிகள் குழப்பம், 28 பேருக்கு காயம் படுகாயம். அதே நேரத்தில் மேசின் சிறையில் 11 பேருக்கு காயம், அதில் ஒருவர் மரணம் என்கிறவாறு அந்த செய்தி அமைந்திருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது. தொடர்ச்சியாக இணைய செய்திகளை பார்த்தால், செம்மணி மனித புதைகுழி 100வது நாள் அகழ்வு நேற்று 500ஐ கடந்தது என்புக்கூடுகள் என்கிற செய்தி. அதாவது செம்மணி மனித புதைகுழி அகழ்வின் 100வது நாளான நேற்றைய அகழ்வுடன் இதுவரை 500ஐ கடந்திருக்கின்றது அந்த என்புக்கூடு மீட்கப்பட்டது என்றவாறு ஒரு செய்தி. செப்டம்பர் 29ஆம் தேதி நிகழ்நிலையில் சாட்சியம், கோத்தாவுக்கு யாழ் நீதிமன்றம் உத்தரவு. யாழ்ப்பாணத்திலே காணாமல் ஆக்கப்பட்ட லலித் குகன், அதாவது யாழ்ப்பாணத்தில் காணாமலாக்கப்பட்ட லலித் மற்றும் குகன் ஆகிய இருவர் தொடர்பிலும் கொழும்பு பிரதான நீதிமன்றில் செப்டம்பர் 29ஆம் தேதி கோட்டபாய ராஜபக்ஷ முள்ளியாகி நிகழ்நிலையில் சாட்சியம் அளிக்க யாழ் நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கின்றது என்று அந்த செய்தி இங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. இதுவும் முக்கிய செய்தியாக அமைந்திருக்கின்றது. அதாவது கடந்த 2011ஆம் ஆண்டு மனித உரிமைகள் தினமான டிசம்பர் மாதம் 10ஆம் தேதி யாழ்ப்பாண நகரில் நடாத்த திட்டமிடப்பட்ட காணாமலாக்கப்பட்டோரின் உறவினர்களின் போராட்டத்தை ஒழுங்கமைப்பில் ஈடுபட்டிருந்த லலித்குமார் வீரராஜ் மற்றும் குகன் முருகானந்தன் ஆகியோர் ஆவரங்கால் பகுதியில் வைத்து முதல் காணாமல் ஆக்கப்பட்டனர். அதனடுத்து லலித் மற்றும் குகன் ஆகியோரின் உறவினர்களால் ஆட்கொணர்வு மனு கடந்த 2012ஆம் ஆண்டு கொழும்பு மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மனு மீதான விசாரணையின் போது இந்த கடத்தல் சம்பவம் தொடர்பாக சம்பந்தப்பட்ட சாட்சிகளை விசாரணை செய்து அறிக்கை சமர்ப்பிக்குமாறு யாழ்ப்பாண நீதவான் நீதிமன்றத்தில் கொழும்பு மேன்முறையீட்டு நீதிமன்றம் உத்தரவிட்டது. இந்த நிலையிலே யாழ்ப்பாண நீதவான் நீதிமன்றில் 2012ஆம் ஆண்டு செப்டம்பர் 19ஆம் தேதி விசாரணைகள் ஆரம்பமாகியதை அடுத்து இவ்வாறான ஒரு விடயம் இப்பொழுது இறுதியாக சொல்லப்பட்டிருக்கிறது. சிறை கைதிகளின் பிரச்சினை ஆராய கூட்டு பொறிமுறை, ஜனாதிபதி தலைமையில் தீர்மானம் என்கிறவாறு ஒரு செய்தி. அதாவது சிறை கைதிகளின் பிரச்சனைகள் தொடர்பில் ஆராய கூட்டு பொறிமுறை ஒன்றை ஸ்தாபிக்க தீர்மானம் என்கிற செய்தி. அதிர்ச்சிக்கு மேல் அதிர்ச்சி, எழுமாறாக தோண்டிய இடத்திலும் எலும்புக்கூடு. செம்மணி சித்துப்பாத்தி மயானத்தின் எல்லைக்கு அப்பால் எழுமாற்று பரிசோதனைகள் ஊடாக மனித புதைகுழிகள் உள்ளனவா என அடையாளம் காண நீதிமன்றம் அனுமதி வழங்கியிருந்த நிலையிலே நேற்று வெள்ளிக்கிழமை எழுமாற்றாக தெரிவு செய்யப்பட்ட இடங்களில் நடந்த அகழ்வு நடவடிக்கைகளில் மனிதெலும்புக்கூடு அடையாளம் காணப்பட்டிருக்கிறது. சித்துப்பாத்தி மயானத்தின் எல்லைக்கு அண்மையாக மனித புதைகுழிகள் தோண்டப்பட்ட நிலையில் குறித்த இடத்துக்கு அப்பாலும் புதைகுழிகள் உள்ளனவா என கண்டறிய யாழ்ப்பாண நீதவான் நீதிமன்றம் அனுமதி வழங்கியிருந்தது. இதனையடுத்து எழுமாற்றாக தெரிவு செய்த இடங்களில் அகழ்வு நடவடிக்கைகள் நேற்று முன்தினம் வியாழக்கிழமை ஆரம்பம் ஆனது. இந்த நிலையிலே எழுமாற்றாக அடையாளப்படுத்தப்பட்ட குறித்த இரு இடங்களில் நேற்று வெள்ளிக்கிழமை இடம்பெற்ற அகழ்வில் முதலாவது குழியில் மனிதெலும்புக்கூடு அடையாளம் காணப்பட்டிருந்தது. முதலாவது குழியில் மனிதெலும்புக்கூடு அடையாளம் காணப்பட்டிருந்தது. இரண்டாவது குழியின் முதலாவது மண்படை மாத்திரம் நேற்று அகழ்ந்தெடுக்கப்பட்டது. இன்றைய தினம் அகழ்வு பணிகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட உள்ளமை குறிப்பிடத்தக்கது என்று அந்த செய்தி இங்கே இடம் பிடித்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. இதுவும் முக்கிய செய்தியாக இங்கே அமைந்திருப்பதை காணக்கூடியதாக அமைந்திருக்கிறது. புலமை பரிசில் பரீட்சை நாளை என்கின்ற செய்தி. 2026ஆம் ஆண்டுக்கான தரம் 5 புலமை பரிசில் பரீட்சை நாளை 9ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாடளாவிய ரீதியில் அமைந்துள்ள 2723 பரீட்சை நிலையங்களில் நடைபெற இருக்கின்றது. பரீட்சைக்கான சகல ஏற்பாடுகளும் பூர்த்தி செய்யப்பட்டுள்ளதாகவும் இம்முறை 2,94,089 பேர் ரீட்சாத்திகள் பரீட்சைக்கு தோற்றிருக்கிறார்கள். இதேவேளை இதனை இந்திகா குமார் லேனக்கே தெரிவித்தார் பரீட்சை ஆணையாளர். இதேவேளை 2026 தரம் 5 புலமை பரிசில் பரீட்சை தொடர்பான அனைத்து மேலதிக வகுப்புகள், பாடநெறி சார்ந்த விரிவுரைகள், கருத்தரங்கள் மற்றும் பயிலரங்களுக்கான தடை கடந்த 5ஆம் தேதி முதல் அமலுக்கு வந்துள்ளது என்றும் அந்த
செய்தி காணப்படுகின்றது. அல்லைப்பட்டியில் பட்டா விபத்து என்கிற ஒரு செய்தி, யாழ்ப்பாண சிறையிலும் பலப்படுத்தப்பட்ட பாதுகாப்பு, படை அதிகாரிகள் கூடி ஆராய்வு என்கின்ற செய்திகளும் காணப்படுகின்றன. இவை வலம்புரியினுடைய முன்பக்க செய்திகள். நாங்கள் இனி உட்பக்க செய்திகளுக்குள் செல்லலாம். 22வது அரசியலமைப்பு திருத்த சட்டம் மூலம் வர்த்தமானியில் வெளியீடு என்கிற தலைப்பில் ஒரு செய்தி, நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயதை திருத்துவது உள்ளிட்ட பல்வேறு விடயங்கள் உள்ளடங்கிய 22வது அரசியலமைப்பு திருத்த சட்டம் மூலம் வர்த்தமானி அறிவித்தலாக வெளியிடப்பட்டிருப்பதாக அந்த செய்தி. நல்லூர் கந்தசுவாமி ஆலயத்தின் காளாஞ்சி கையளிக்கும் நிகழ்வு என்கிற செய்தி காணப்படுகிறது. நேற்று காலை கல்வியங்காட்டில் நடைபெற்றதாக. எமது பூர்வீக நிலங்களை எம்மிடம் ஒப்படையுங்கள், மன்னாரில் கவன ஈர்ப்பு. அதாவது மக்களின் பூர்வீக நிலங்களை உடனடியாக உரிமையாளர்களிடம் ஒப்படைக்க வலியுறுத்தியும், நீண்ட காலமாக தமது பூர்வீக நிலங்களை மீட்டெடுப்பதற்காக தொடர்ந்து போராடி வரும் மக்களுக்கு ஆதரவை வெளிப்படுத்தியும், நேற்று வெள்ளிக்கிழமை காலை 10 மணி அளவில் மன்னார் நகர சுற்றுவட்டத்துக்கு முன்பாக கவனஈர்ப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது நேற்று என்கிறவாறு ஒரு செய்தி. சிறைச்சாலை மோதல்களால் தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் இல்லை, அமைச்சர் ஆனந்த விஜயபால என்கிறவாறு ஒரு செய்தி காணப்படுகிறது. அமைச்சர் சொல்லியிருக்கின்றார், சிறைச்சாலை மோதல்களால் தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் இல்லை என்று. பேராதனை பல்கலைக்கழக கல்வி செயற்பாடுகள் மீள ஆரம்பம் என்கிறவாறு சொல்லப்பட்டது. இதற்கமைய பல்கலைக்கழக விடுதிகளில் தங்கி கல்வி கற்கும் மாணவர்கள் இது 9ஆம் தேதி முதல் தமது வீடுகளுக்கு திரும்ப அனுமதிக்கப்பட்டுள்ளனர் என்றும் துணைவேந்தர் மேலும் தெரிவித்தார். இதற்கமைய பல்கலைக்கழக விடுதிகளில் தங்கி கல்வி கற்கும் மாணவர்கள் இதுவரை 9ஆம் தேதி முதல் தமது விடுதிகளுக்கு திரும்ப அனுமதிக்கப்பட்டுள்ளனர் என்றும் துணைவேந்தர் தெரிவித்தார் என்று அந்த செய்தி. T20 போட்டி பட்லர் புதிய சாதனை என்கிற செய்தி, தங்கம் வென்ற தரங்கவுக்கு தரமான பாராட்டு விழா என்கிற செய்தி காணப்படுகிறது. மேற்கிந்திய தீவுகளுக்கு எதிரான 2வது டெஸ்டை வென்று தொடரை சமன் செய்தது பாகிஸ்தான் என்கிற செய்தி காணப்படுகின்றது. நாடளாவிய ரீதியில் ஒரு நாளில் 508 பேர் கைது, நாடு முழுவதும் என்கின்ற தலைப்பிலும் ஒரு செய்தி காணப்படுகின்றது. யாழ் மாவட்ட செயலகத்தின் அனர்த்த முகாமைத்துவ உதவி பணிப்பாளராக அழகக்கோன் என்கிற செய்தி. கிளிநொச்சி பூனாரி விக்னேஸ்வரா வித்தியாலயத்தின் வருடாந்த பிரசளிப்பு விழா நேற்று முன்தினம் வியாழக்கிழமை இடம்பெற்றதாக படத்துடன் கூடிய ஒரு செய்தி. கைப்பணி போட்டி மற்றும் கண்காட்சிக்கான விண்ணப்பங்கள் கோரப்படுவதாக ஒரு செய்தி காணப்படுகின்றது. அதாவது மாகாண கண்காட்சி எதிர்வரும் 10, 11, 12ஆம் தேதிகளில் நடாத்தப்பட உள்ளது என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. இம்மாதம் 25ஆம் தேதிக்கு முன்னர் பிரதேச செயலகத்தில் இணைக்கப்பட்டுள்ள எமது திணைக்கள அபிவிருத்தி உத்தியோகத்திடம் ஒப்படைக்குமாறும், மேலதிக விவரங்களுக்கு தங்கள் பிரதேச செயலகங்களில் இணைக்கப்பட்டுள்ள தொழில்துறை திணைக்கள அபிவிருத்தி உத்தியோகஸ்தரை தொடர்பு கொள்ளுமாறும் தொழில்துறை திணைக்கள மாகாண பணிப்பாளர் சானா கிருஷ்ணேந்திரன் அறிவித்திருப்பதாக அந்த செய்தி. நுழம்பை ஒழிப்போம், டங்கை தடுப்போம், வலி தென்மேற்கில் விழிப்புணர்வு பேரணி. பே டிஜிட்டல் ஜெஃப்னா செயற்திட்டம் ஆரம்பம். இலங்கை மத்திய வங்கியின் ஏற்பாட்டில் பே டிஜிட்டல் ஜெஃப்னா விழிப்புணர்வு மற்றும் அறிமுக நிகழ்வு நேற்று வெள்ளிக்கிழமை யாழ்ப்பாணம் கார்கில் சதுக்க வளாகத்தில் நடைபெற்றதாகவும் ஒரு செய்தி இங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. யாழ்ப்பாணம் புங்குடுதீவு ஐயனார் ஆலயம் முன்பாக அமைந்துள்ள கடற்கரை பகுதியில் ரூபாய் 45 செலவில் 45 லட்சம் செலவில் புதிதாக நிர்மாணிக்கப்பட்ட அந்தியேட்டிக்கிரிய மண்டபம் பொதுமக்களின் பயன்பாட்டுக்காக கையளிக்கப்பட்டுள்ளது. அமைச்சர்களான நல்லதம்பி அகிலேஸ்வரன் மற்றும் இறந்தவர்களான நல்லதம்பி அகிலேஸ்வரன் மற்றும் அவரது பாரியார் அகிலேஸ்வரன் லோகேஸ்வரி ஆகியோர் ஞாபகார்த்தமாக இம்மண்டபம் அவர்களது பிள்ளைகளின் நிதி பங்களிப்பிலே அமைக்கப்பட்டிருப்பதாகவும் அந்த செய்தி. உரிய காலத்தில் தேர்தல்களை நடாத்துவதே அரசின் நோக்கமாகும் தமது நிலைப்பாட்டை தெரிவித்த அமைச்சர், இலங்கையின் மாகாணசபை தேர்தலை முடிந்தவரை விரைவாக நடாத்துவதே அரசாங்கத்தின் எதிர்பார்ப்பாகும் என சுகாதார மற்றும் ஊடகத்துறை அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்திருக்கின்றார் என்று அந்த செய்தி காணக்கூடியதாக இருக்கின்றது. காணிகளை விடுவிக்க கோரி மயிலட்டி பகுதியில் தொடரும் போராட்டம் என்கிற செய்தி. வரிவிடக்கு மயிலட்டி பகுதியில் உயர் பாதுகாப்பு வலயம் என்ற பெயரில் இராணுவத்தினால் அபகரிக்கப்பட்டுள்ள காணிகளை விடுவிக்க வலியுறுத்தி காணி உரிமையாளர்களினால் பருத்துறை பொன்னாள் வீதியில் உள்ள இராணுவத்தினர் கொமாண்டோ பங்களா முன்பாக 16வது வெள்ளிக்கிழமையாகவும் நேற்றைய தினம் கவனீர்ப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டதாக அந்த செய்தி. உடுவில் இந்து இளைஞர் சங்கம் நடாத்தும் பாலர் பாடசாலை விளையாட்டுப் போட்டி 2026 ஞாயிற்றுக்கிழமை மதியம் 1:30 மணிக்கு உடுவில்
மான்ஸ் மகா வித்தியாலயத்தில் நடைபெற இருப்பதாக ஒரு செய்தி. கரை எழில் நூலுக்கான ஆக்கங்கள் கோரப்பட்டிருப்பதாக ஒரு செய்தி. வில்லூன்றியில் ஆடி அமாவாசை. வில்லூன்றி புனித தீர்த்தத்தில் ஆடி அமாவாசை நிகழ்வுகள் எதிர்வரும் புதன்கிழமை வழமை போல் நடைபெற இருப்பதாக அந்த செய்தி காணப்படுகிறது. வில்லூன்றி விநாயகர் ஆலயத்தில் அதிகாலை 5:45 மணிக்கு விசேட அபிஷேகம் பூஜை நடைபெற்று காலை 6:45 மணிக்கு வசந்த மண்டப பூஜையும் தீர்த்தவாரியும் நடைபெறும். காலை 8 மணி முதல் பொதுமக்கள் வில்லூன்றி புனித தீர்த்தக்கரையில் பிதிர் தர்ப்பணங்களை செய்து கொள்ள ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது என ஆலய தர்மகர்த்தா அறிவித்திருக்கிறார் என்று அந்த செய்தி காணப்படுகிறது. வில்லூன்றியில் ஆடி அமாவாசை என்ற தலைப்பில் அந்த செய்தி காணப்படுகின்றது. கோர்முஸ் நீரிணையை வைத்து சதுரங்க வேட்டையாடும் ஈரான் என்கின்ற செய்தி. கோர்முஸ் நீரிணை மற்றும் பாரசீக வளைகுடாவில் கப்பல் போக்குவரத்தின் மீதான அந்நாட்டு அரசின் கட்டுப்பாட்டை கணிசமாக கடமையாக்கும் ஒரு புதிய வரைவு சட்டமூலத்தை ஈரானிய பாராளுமன்றம் ஆய்வு செய்து வருவதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிப்பதாக ஒரு செய்தி. மலையொன்று பெண்ணாகியது மனம் கவரும் இடமாகியது என்ற ஒரு செய்தி காணப்படுகிறது. அமெரிக்காவின் அலாஸ்கா மாநிலத்தில் அமைந்துள்ள ஸ்லீப்பிங் லேடி என அழைக்கப்படும் மலை வான்வழியாக மேலிருந்து பார்க்கும் போது ஓய்வெடுத்து உறங்கும் பெண்ணின் உருவத்தை ஒத்திருப்பதால் உல்லாச பயணிகளின் கவனத்தை ஈர்த்துள்ளது என்று இங்கே கூறப்பட்டிருக்கின்றது. இம்மலை மேலிருந்து நோக்கும் போது இயற்கையாக உருவமான மலை தொடரின் அமைப்பு போன்று தெரிந்தாலும் தலை, மார்பு, அதாவது இடுப்பு மற்றும் கால்கள் உள்ளிட்ட மனிதருவத்துடன் அழகிய பெண் போன்ற தோற்றத்தை பிரதிபலிப்பதாக உள்ளது. இந்த அபூர்வமான இயற்கை அமைப்பு ஸ்லீப்பிங் லேடி மலை என சமூக வலைத்தளங்களில் வைரலாக பரவி வருவதுடன் புகைப்பட கலைஞர்கள், இயற்கை ஆர்வலர்கள் மற்றும் சுற்றுலா பயணிகளின் கவனத்தையும் பிரதிபலித்துள்ளது. இயற்கையின் வியப்பூட்டும் படைப்புகளில் ஒன்றாக கருதப்படும் இந்த மலை அலாஸ்காவின் முக்கிய சுற்றுலா மையங்களில் ஒன்றாக திகழ்கிறது என்றவாறும் அந்த செய்தி இங்கே அமைந்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அதுவும் முக்கிய செய்தியாக அமைந்திருக்கிறது. ஏனைய செய்திகளை பார்த்தால் உலக பெரும் தொற்றாக மாற்றமடையும் எபோலா வைரஸ் தொற்றடையாளம் 3605, மரணமடைந்தவர்கள் 1500. கொங்கோ ஜனநாயக குடியரசின் கிழக்கு பகுதியில் வேகமாக பரவி வரும் எபோலா நோய் தொற்று உறுதிப்படுத்தப்பட்டவர்களில் அரைவாசி பேருக்கு மேலானவர்கள் இதுவரை இறந்திருப்பதாக எல்லையற்ற மருத்துவர் அமைப்பு எச்சரிக்கை என்கிற செய்தி. குழந்தைகளுக்கு குந்தம் செய்த மெட்ரா நிறுவனத்துக்கு அபராதம் என்கிற ஒரு செய்தி காணப்படுகிறது. குழந்தைகளுக்கு மனதளவில் பாதிப்பு ஏற்படுத்தியதற்காக 5404 கோடி ரூபாய் இழப்பீடு வழங்க மெட்ரா நிறுவனத்துக்கு நியூ மெக்சிகோ நீதிமன்றம் உத்தரவிட்டு இருக்கின்றது. பேஸ்புக் மற்றும் இன்ஸ்டாகிராம் போன்ற செயலிகளினால் குழந்தைகளுக்கு ஏற்பட்ட மனநல பாதிப்பு மற்றும் அவர்களுக்கு எதிரான பாலியல் சீண்டல்களை மூடி மறைத்தது தொடர்பாக மெட்ரா நிறுவனத்துக்கு எதிராக நியூ மெக்சிகோ நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கில் ஏற்கனவே கடந்த மார்ச் மாதம் 3574 கோடி அபராதத்தை செலுத்துமாறு பேஸ்புக், இன்ஸ்டாகிராம் செயலிகளின் தாய் நிறுவனமான மெட்டாவுக்கு நியூ மெக்சிகோ நீதிமன்றம் விதித்திருந்தது. இந்த நிலையில் இந்த வழக்கின் 2ஆம் கட்ட தீர்ப்பை மெக்சிகோ நீதிமன்றம் கடந்த வியாழக்கிழமை வெளியிட்டுள்ளது. அதில் தனது சமூக வலைத்தளங்கள் மூலம் குழந்தைகளுக்கு ஏற்படுத்திய பாதிப்புகளுக்கு இழப்பீடாக 5404 கோடியை வழங்க வேண்டும் என்று உத்தரவிட்டுள்ளது. இதில் சுமார் 4000 கோடி ரூபாய் பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு சிகிச்சை செலவுகளுக்கு பயன்படுத்தப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளதுடன் மீதமுள்ள தொகை விழிப்புணர்வு, தடுப்பு நடவடிக்கைகள் மற்றும் பரிசோதனைகளுக்காக அடுத்த 5 ஆண்டுகளில் செலவிடப்படும் என்று நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. இந்த தீர்ப்பை எதிர்த்து மேல்முறையீடு செய்ய போவதாக மெட்டா தெரிவித்துள்ளதுடன் மேலும் சமூக வலைத்தளங்களில் இருந்து பதும பயனரை பாதுகாப்பதில் தங்கள் நிறுவனம் மேற்கொள்ளும் நடவடிக்கைகள் மீது மிகுந்த கவனத்துடன் இருப்பதாகவும் தெரிவித்துள்ளது என்று அந்த செய்தி காணப்படுகின்றது. சவுதி மன்னரை சந்திக்க பறக்கும் பாகிஸ்தான் பிரதமர் என்கிற செய்தி. இரும்பிலே ஒரு இருதயம் முளைக்குதோ, முதல் முறை காதல் பிறக்குதோ, ரோபோக்களுக்கு நடந்த விசித்திர திருமணம் என்கிற ஒரு செய்தி காணப்படுகிறது. ஐக்கிய அரபு எமிரேட்ஸின் பிரபலமான மனித வடிவ ரோபோவான புசைனதா தன் காதலியான மொஷாவை பாரம்பரிய முறைப்படி கரம் பிடித்துள்ளது. ஆராய்ச்சி மற்றும் விளக்கத்திற்காக உருவாக்கப்பட்ட ஜுனிட்ரி G1 வகையைச் சேர்ந்த இந்த ரோபோ கடந்த ஆண்டு சாலையில் மனிதர்களைப் போல சர்வசாதாரணமாக நடந்து உலகளவில் பிரபலமானது. இந்த ரோபோவுக்கு கடந்த 1ஆம் தேதி சக ரோபோக்கள் மற்றும் விருந்தினர்களின் முன்னிலையில் கோலாகலமாக திருமணம் செய்து வைக்கப்பட்டது. பாரம்பரிய உடையான கண்டுரா அணிந்திருந்த மணமகன் சுனைதா அபயா உடையில் ஜொலித்த மணமகள் மொசாவை திருமணம் செய்து கொண்டார். எமிரேட்ஸின் பாரம்பரிய பாடல்கள் ஒலிக்க வானவடிக்கைகளுடன் விருந்தினர்கள் நடனமாடி திருமணத்தை சிறப்பித்திருந்தனர்.
இவ்விடயம் உலகளவில் வைரலாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது என்றும் இங்கே கூறப்பட்டிருப்பதாகவும் அந்த செய்தி. ஏனைய செய்திகளை பார்க்கின்ற பொழுது, சிறைச்சாலை கலவரம் தொடர்பில் பாராளுமன்றத்துக்கு தெளிவுபடுத்த வேண்டும் எதிர்க்கட்சித் தலைவர் வலியுறுத்து. வவுனியா மாநகர முதல்வரின் பதவி நீக்கும் தீர்மானம் இடைக்கால தடை நீடிப்பு என்கிற செய்தியும் காணக்கூடியதாக இருக்கிறது. சாரத்தியத்தின் போது காணொளி பார்ப்பது விபத்துக்கு வழிவகுக்கும் போலீசார் எச்சரிக்கை. அதாவது வாகனம் செலுத்தும் போது காணொளி பார்ப்பதை தவிர்க்குமாறு போலீசார் சாரதிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார் என்றும் இங்கே கூறப்பட்டிருக்கிறது. சாரதிகள் தங்களது உயிரை மட்டுமன்றி வாகனத்தில் பயணிக்கும் பயணிகள் மற்றும் வீதியை பயன்படுத்தும் பாதசாரிகளின் உயிர்களையும் பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு உள்ளவர்கள் என்றும் இங்கே கூறப்பட்டிருக்கின்றது. பயணத்தை நிறைவு செய்த பின்னரே காணொலிகள் மற்றும் பிற பொழுதுபோக்குகளில் ஈடுபடுமாறு அறிவுறுத்தியுள்ள போலீசார் காணொலிகளை பின்னர் பார்க்கலாம், ஆனால் இழந்த உயிரை மீண்டும் பெற முடியாது என்றும் சொல்லியிருக்கின்றது. இலங்கை சிறையில் 27 இந்திய மீனவர்கள் இந்திய வெளியுறவு அமைச்சர் தெரிவிப்பு. உருக்குலைந்த நிலையில் மன்னாரில் ஆணின் சடலம் மீட்பு போன்ற செய்திகளும் காணப்படுகின்றது. இறுதி பக்கத்தை நாங்கள் பார்த்தால் வலம்புரியினுடைய இறுதி பக்க செய்திகளை பார்க்கலாம். சங்கத்தானையில் விபரீத முடிவெடுத்த இளம் குடும்பஸ்தர் மரணம். சாவச்சேரி சங்கத்தானை பகுதியில் விபரீத முடிவெடுத்த இளம் குடும்பஸ்தர் ஒருவர் சிகிச்சை பலனின்றி நேற்று முன்தினம் வியாழக்கிழமை இரவு உயிரிழந்துள்ளார். பிரஸ்தாப நபர் இம்மாதம் 1ஆம் தேதி தூக்கிட்டு உயிர் மாய்க்க முனைந்த நிலையில் மீட்கப்பட்டு சாவச்சேரி வைத்தியசாலை ஊடாக மேலதிக சிகிச்சைக்காக யாழ் போதனா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிர் இழந்துள்ளார். இம்மரணம் தொடர்பில் யாழ் போதனா வைத்தியசாலை திடீர் மரண விசாரணை அதிகாரி திருமதி அஞ்சலா வின்சன் தயான் விசாரணைகளை மேற்கொண்டார் என்றும் சாட்சிகளை சாவச்சேரி போலீசார் நெறிப்படுத்தினர் என்றும் இங்கே கூறப்பட்டிருப்பதாக அந்த செய்தி காணக்கூடியதாக இருக்கின்றது. இவைதான் இன்றைய வலம்புரியிலே நாங்கள் வாசிக்கக்கூடிய முக்கிய செய்திகளாக அமைந்திருந்தன. அடுத்து ஈழநாடு பத்திரிகையிலே இன்று என்னென்ன செய்திகள் வெளியாக இருக்கிறது என்பதை அடுத்து பார்க்கலாம். இன்றைய நாளுக்குரிய ஈழநாடு பத்திரிகையின் பிரதான தலைப்பிடலாக 3 சிறைச்சாலைகளில் தொடர் வன்முறைகள், 3 கைதிகள் உயிரிழப்பு, 25 கைதிகள் காயம், ஒருங்கிணைந்த சதித்திட்டமா என விசாரணை. நாட்டில் 3 சிறைச்சாலைகளில் ஏற்பட்ட தனித்தனி அமைதியின்மை சம்பவங்களில் 3 கைதிகள் உயிரிழந்திருப்பதுடன் சுமார் 25 பேர் காயமடைந்திருக்கின்றனர். இதையடுத்து பாதுகாப்பு படையினர் குவிக்கப்பட்டதுடன் சம்பவங்கள் ஒருங்கிணைக்கப்பட்ட சதித்திட்டத்தின் ஒரு பகுதியாக உள்ளதா என்பது குறித்து அரசாங்கம் தீவிர விசாரணைகளை ஆரம்பித்திருக்கின்றது. கொழும்பு மகசின் சிறைச்சாலை, குறிவிட்ட சிறைச்சாலை மற்றும் பள்ளச்சேனை ஆகிய சிறைச்சாலைகளில் இந்த சம்பவங்கள் பதிவாகி இருக்கின்றன. கடந்த வியாழக்கிழமை இரவு ஆரம்பமான பதற்றம் நேற்று வெள்ளிக்கிழமையும் தொடர்ந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது. பொது பாதுகாப்பு மற்றும் பாராளுமன்ற விவகாரங்கள் அமைச்சர் ஆனந்த் விஜயபால பாராளுமன்றத்தில் தெரிவிக்கையில் 3 சிறைச்சாலைகளிலும் தற்போது நிலைமை கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வரப்பட்டுள்ளதாகவும் இந்த சம்பவங்கள் தேசிய பாதுகாப்புக்கு எந்தவித அச்சுறுத்தலையும் ஏற்படுத்தவில்லை என்றும் கூறினார். மகசின் சிறைச்சாலையில் கடந்த வியாழக்கிழமை இரவு 40க்கும் மேற்பட்ட கைதிகள் தங்களது சிறை பிரிவுகளை விட்டு வெளியேறி வன்முறையில் ஈடுபட்டதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இதையடுத்து சிறை அதிகாரிகளும் விசேட அதிரடிப்படையினரும் இணைந்து நிலைமையை கட்டுப்படுத்தினார்கள் என்ற பிரதான தலைப்பிடலோடு இன்றைய நாளுக்குரிய ஈழநாடு பத்திரிகை பிரசுரமாக இருக்கிறது. தொடர்ச்சியாக ஏனைய முற்பக்க செய்திகளுக்குள் நில மீட்பு போராட்டம் தீவிரமடையும், அரசு அலுவலகங்கள் முடக்கப்படும், மயிலிட்டி மக்கள் எச்சரிக்கை. வலிவடக்கு மயிலிட்டி பகுதியில் இராணுவ கட்டுப்பாட்டில் உள்ள தமது பூர்வீக காணிகளை விடுவிக்க கோரி முன்னெடுக்கப்பட்டு வரும் போராட்டம் மேலும் தீவிரப்படுத்தப்படும் என மயிலிட்டி மீள்குடியேற்ற அபிவிருத்தி குழு தெரிவித்திருக்கின்றது என்ற அந்த செய்தியோடு யாழ் சிறைச்சாலைக்கும் தீவிர பாதுகாப்பு ஏற்பாடு. நாட்டின் பல்வேறு சிறைச்சாலைகளில் தொடர்ச்சியாக பதற்றமான சூழ்நிலை நிலவி வரக்கூடிய நிலைமையில் யாழ்ப்பாணம் சிறைச்சாலையிலும் நேற்று விசேட பாதுகாப்பு ஏற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றன என்ற அந்த செய்தியும் சிறைச்சாலைகளில் அமைதியின்மை பின்னணியில் திட்டமிட்ட பெரும் சதி சபையில் அமைச்சர் ஆனந்த் விஜயபால தெரிவிப்பு என்ற தலைப்பிடலோடு ஒரு கட்டமிடப்பட்ட செய்தியும் இங்கே பிரசுரமாகி இருக்கிறது. தொடர்ச்சியாக செய்திகளிற்குள் புகைப்படம் தாங்கிய செய்தியாக பூர்வீக காணிகளை விடுவிக்க கோரி மன்னாரில் கவனஈர்ப்பு போராட்டம் என்ற தலைப்பிடலோடு ஒரு செய்தியும் சாத்தியமான முதல் சந்தர்ப்பத்தில் மாகாண சபை தேர்தல் நடக்கும்,
அமைச்சர் நலிந்த ஜெயதிச உறுதி. சாத்தியமான முதல் சந்தர்ப்பத்திலேயே மாகாண சபை தேர்தலை நடாத்துவதே அரசாங்கத்தின் எதிர்பார்ப்பு என அமைச்சரவை பேச்சாளரும் அமைச்சருமான நலிந்த ஜெயதிச தெரிவித்திருக்கின்றார் என்ற அந்த செய்தியோடு 5ஆம் தர புலமை பரிசில் பரீட்சை நாளை என்ற தலைப்பிடலோடு ஒரு கட்டப்படப்பட்ட செய்தியும் ரணில் தலைமையில் கூட்டு எதிரணி மகாநாயக்கர்களுடன் இன்று சந்திப்பு என்ற தலைப்பிடலோடு இன்னொரு செய்தியும் பிரசுரமாகி இருக்கிறது. இவைதான் இன்றைய நாளுக்குரிய இளநாடு பத்திரிகையினுடைய முற்பக்க செய்திகளாக பிரசுரமாகி இருக்கின்றன. தொடர்ச்சியாக உட்பக்க செய்திகளிற்குள் கீரிமலையில் குப்பைகளை பள்ளங்களில் தள்ள முயற்சி, வலி தெற்கு பிரதேச சபையின் நடவடிக்கையை தடுத்து நிறுத்தியது வலி வடக்கு பிரதேச சபை. கீரிமலை பகுதியில் தாம் கொட்டிய குப்பைகளை மீள அகற்றாமல் மன்னிக்கவும் சுண்ணக்கல் அகழ்வினால் உருவான பள்ளங்களுக்குள் தள்ளிவிட முயன்ற வலி தெற்கு பிரதேச சபையினரை வலி வடக்கு பிரதேச சபை உறுப்பினர்கள் தடுத்து நிறுத்தி திருப்பி அனுப்பியிருக்கின்றனர். வலி வடக்கு பிரதேச சபையின் ஆளுகைக்குட்பட்ட கீரிமலை பகுதியில் உள்ள பாரிய பள்ளங்களில் வலி தெற்கு பிரதேச சபையினரால் இலத்திரனியல் கழிவுகள், மருத்துவ கழிவுகள், இறைச்சி கழிவுகள் உள்ளிட்ட பல்வேறு வகையான கழிவுகள் கொட்டப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த நடவடிக்கைக்கு எதிராக வலி வடக்கு பிரதேச சபையினர் கடும் எதிர்ப்பை வெளியிட்டதுடன் வடக்கு மாகாண ஆளுநர், வடக்கு மாகாண உள்ளூராட்சி ஆணையாளர், மத்திய சுற்றாடல் அதிகார சபை, மாவட்ட செயலாளர் மற்றும் தெளிப்பளை பிரதேச செயலாளர் உள்ளிட்ட தரப்பினரிடம் முறைப்பாடுகளையும் பதிவு செய்திருக்கின்றனர் என்ற அந்த செய்தியோடு ஏழை தொழிலாளியின் வீடு வேலிகள் சேதம், இனம் தெரியாதோர் அட்டூழியம். வடமராட்சி கிழக்கு J429 வத்ராயன் கிராமத்தில் வசிக்கும் ஏழை தொழிலாளி ஒருவரின் வீடும் அதனை சுற்றி இருந்த வேலிகளும் நேற்று முன்தினம் அதிகாலை இனம் தெரியாத நபர்களினால் சேதப்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. 2004ஆம் ஆண்டு ஆழிப்பேரலை அனர்த்தத்தினால் வீடும் காணியும் இழந்து வறுமை கோட்டிற்குட்பட்ட குடும்பங்களுக்கு அரசாங்கம் வழங்கிய காணியில் கடந்த 21 ஆண்டுகளாக வசித்து வந்த சிவதாஸ் ஞானவேல் என்பவரின் இல்லமும் காணி வேலைகளும் அடித்து நொறுக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது என்று அந்த செய்தி ஒரு புகைப்படம் தாகிய செய்தியாக பிரசுரமாகி இருக்கிறது. தொடர்ச்சியாக செய்திகளுக்குள் யாழ் அனர்த்த முகாமைத்துவ நிலையத்தின் புதிய உதவி பணிப்பாளராக அழகக்கோன் என்ற தலைப்பிடலோடு ஒரு புகைப்படம் தாகிய செய்தியும், தையிட்டி பவானி வீதியை விடுவிக்க முயன்றால் கைது செய்வோம் என கூறி போலீசார் மிரட்டல், வலி வடக்கு தவிசாளர் குற்றச்சாட்டு என்ற செய்திகளும் இங்கே பிரசுரமாக இருக்கிறது. தொடர்ச்சியாக இன்றைய நாளுக்குரிய இளநாட்டு பத்திரிகை ஆசிரியர் தலையங்கமாக 13 என்று வாய் திறக்க தயங்கும் இந்திய தரப்பு என்ற தலைப்பிடலோடு பத்திரிகை ஆசிரியர் தலையங்கம் இடம்பெற்றிருக்கிறது. தொடர்ச்சியாக த ஐலண்ட் ஆசிரியர் தலையங்கமாக இலங்கை சிறுவர்களும் ஸ்மார்ட் போன்களும் என்ற தலைப்பிடலோடு ஆசிரியர் தலையங்கம் இடம்பெற்றிருக்கிறது. தொடர்ச்சியாக செய்திகளுக்குள் மறுசீரமைப்பு திட்டத்தின் கீழ் 250 மெட்ரிக் டன் பெயிலி பாலங்கள் இலங்கைக்கு வழங்கியது இந்திய அரசு என்ற தலைப்பிடலோடு ஒரு செய்தியும், யாழ்போதனா வைத்தியசாலை விரிவாக்கத்திற்காக சில சிகிச்சை பிரிவுகள் தற்காலிகமாக இடமாற்றம் என்ற செய்திகளும் இங்கே பிரசுரமாகி இருக்கிறது. தொடர்ச்சியாக செய்திகளுக்குள் மாகாண தேர்தலை நடாத்தினால் அரசின் மக்கள் ஆதரவு வெளிப்படும் கூறுகிறது ஐக்கிய மக்கள் சக்தி என்ற தலைப்பிடலோடு ஒரு செய்தியும், கிழக்கு மாகாண பழங்குடி பாரம்பரிய விழா மூதூரில். கிழக்கு மாகாணத்தின் பழங்குடியினர் சமூகத்தின் கலாச்சார பாரம்பரியம் மற்றும் மரபுகளை பாதுகாக்கும் நோக்கில் ஆண்டுதோறும் நடாத்தப்படும் பழங்குடியினர் பாரம்பரிய விழா நேற்று முன்தினம் திருகோணமலை மாவட்டத்தின் மூதூர் நல்லூர் பகுதியில் சிறப்பாக இடம்பெற்றது என்ற அந்த செய்திதான் உள்ளே பிரசுரமாக இருக்கிறது. தொடர்ச்சியாக இளநாடு பத்திரிகையினுடைய இறுதி பக்க செய்திகளுக்குள் 5 ஆண்டுகளில் 3791 வைத்தியர்கள் நாட்டை விட்டு வெளியேறி இருக்கின்றனர், சுகாதார அமைச்சு தகவல். 2020ஆம் ஆண்டு முதல் 2025ஆம் ஆண்டு வரையான காலப்பகுதியில் 3791 வைத்தியர்கள் வெளிநாட்டு வேலை வாய்ப்புகளை நாடி நாட்டை விட்டு வெளியேறியுள்ளதாக பிரதி சுகாதார அமைச்சர் கன்சக விஜயமுனி தெரிவித்திருக்கின்றார் என்ற அந்த செய்தியோடு தேசிய பனை உற்பத்தி பொருட்கள் கண்காட்சி வவுனியாவில் ஆரம்பம் என்ற தலைப்பிடலோடு ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தியும் பிரசுரமாகி இருக்கிறது. இவைதான் இன்றைய நாளுக்குரிய இளநாட்டு பத்திரிகையினுடைய முக்கிய செய்திகளாகவும் இன்றைக்கு புலந்திருக்கக்கூடிய
ஏனைய நாளிதழ்களின் முக்கிய செய்திகளாகவும் பிரசுரமாகி இருக்கின்றன.